ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற, அவனுக்கு எண்ணத்தை பாருங்களேன், ராஜாக்கு வஸ்திரம் அவனுக்கு வேணும். யாருக்கு வேணும்? ஆமானுக்கு வேணும். கொஞ்ச நாள் கூட போயிருந்துன்னா அகாஸ்வேரு ராஜாவுக்கு இன்னும் போதையை ஊத்தி கொடுத்து சாப்பாடை கொடுத்து அவனை தீத்து கட்டிட்டு இவனை எங்க வந்திருந்திருப்பான்? ராஜா வந்திருப்பான். அவன் எண்ணத்தை பாருங்களா, ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம் வேணும். சாதாரண குதிரை இல்லைங்க, ராஜா ஏறுற குதிரை வேணும். பாருங்களேன், ராஜா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கலட்டி எனக்கு அப்படியே கொடுத்துருங்க. என் தலை, என் சரீரத்தில் உங்க உடை எல்லாம் கொடுத்துருங்க. நீங்க போற வாகனம், வாசிங்கம்மா, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதிகளில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். யோசிங்க, அவன் மனசுல என்னெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. ராஜாவை போல நான் இருக்கணும் இல்ல? எப்பவுமே பிசாசுடைய மனசு என்ன தெரியுமா சொல்லும்? பிசாசுடைய ஹேபிட்டே அது, அவனுக்குள்ள இருக்கிற எசன்ஸே அதுதான். உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், மேட்டிமை, பெருமை, எல்லாரும் அவனை புகழணும், எல்லாரும் அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். நமக்குள்ள இப்படிப்பட்ட குணம் இருந்ததுன்னா அந்த தந்திரத்தை இன்னைக்கு விரட்டணும். ஆமென். அது ஆமானுடைய ஒரு குணம். தாழ்மை இருக்காது, எப்பவுமே உயர்வை விரும்புகிறது, எப்பவுமே மனுஷனால் புகழப்படணும்னு நினைக்கிறது, நான் தான் பெரியவன்னு காமிக்கிறது. இந்த எண்ணங்கள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால துரத்தணும். ஆமென் சொல்லுவோம், சத்தமாய் சொல்லுவோம். ஆமென், ஆமென். இதெல்லாம் ராஜா கேட்டுட்டு இருக்கிறாரு. 10வது வசனத்தில் அழகான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமான் சந்தோஷத்தோட யோசிச்சு சொல்லியிருப்பாரு, வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்குமா, வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்குமா, யோசிச்சு சொன்னாரு. 10வது வசனம், அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தேகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்னும் தவறாதபடி அப்படியே செய். இவன் தூக்கு மரத்தை பண்ணிட்டா வந்திருக்கிறான். அவனிங்க சத்துரு நம்ம தீத்து கட்ட வந்து நிப்பான். அவன் வாயே ஒரு நாள் சொல்லும். ஹல்லேலூயா. ராஜா சொல்றார், வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற நீ உனக்கு முன்னால வணங்கி நிக்கணும்னு சொன்ன, அந்த தலை குனிஞ்சு நிக்கணும்னு சொன்ன, அவன் தலையை உயர்த்த நீ சீக்கிரமா போய் செய். எத்தனை பேருக்கு புரியுது? சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு கர்த்தர் பந்தியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா என் தலையை குனிய அல்ல, என் தலையை நிமிர பண்ண. ஹல்லேலூயா. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தேகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல எப்படி செஞ்சிருப்பான்? மனசெல்லாம் அழுதுருக்கும் இல்ல? என்ன நமஸ்கரிக்க வைக்கணும்னு நினைச்சேன், என்ன குனிய வைக்கணும்னு நினைச்சேன், என் முன்னாடி என்ன வணங்கணும்னு நினைச்சேன், என் கையாலேயே வைக்க வச்சுட்டாரு, என் கையாலேயே உயர்வை கொடுக்க வச்சுட்டாரு. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று முன்பாக கூறினார். 12வது வசனம் பாருங்க. ஆமானோவென்றால்
சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். உங்களை எதிர்க்கிற சத்துருக்கள், பிசாசின் கூட்டங்கள் முக்காடிட்டு போகத்தக்கதாக, தலை குனிந்து போகத்தக்கதாக, வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். இயேசு அதை செய்வார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், சத்துருக்கள் உங்களுக்கு திரளா எழும்பி நிற்கும் போது அந்த இடத்துல இருந்து எழும்பி போனோம்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். பொறுமையாய் காத்திருங்கள். ராஜா கனம் பண்ணப்படுகிற மனுஷன். நீ அடுத்தடுத்த அதிகாரங்களை வாசி பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்துல தான் அடுத்த 2ஆம் நாள் விருந்து வருகிறது. ராஜஸ்ரீடத்துல மறுபடியும் கேட்கிறாங்க, உனக்கு என்ன செய்யணும்? ராஜாவோடு போஜனம் பண்ண அமர்ந்திருந்த ஆமானை பார்த்து எஸ்தர், ஆமானை குறித்து ராஜாவிடத்தில் எஸ்தர் சொல்றாரு, நானும் என் இனத்தாரும் பணத்துக்காக விற்கப்பட்டோம். என் இனம் அழிஞ்சு போகுது மட்டும் இல்லை, ராஜாவுக்கும் இதுல ஒரு கேடு வரப்போகிறது. ராஜா வைத்திருக்கிற ராஜஸ்திரியாகிய எனக்கும் அழிவு. ஏன்னா என் இனம் யூத இனம். அது வரையிலும் அவள் இனத்தை அங்க அவ சொல்லவே இல்லை. மொர்தேகாய் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருந்தார். சொன்ன உடனே யார் அந்த சத்துரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சத்துரு இந்த துஷ்ட ஆமான் தான். ஹல்லேலூயா. ராஜா எழும்பி வெளியே போறாரு. நீ அதை படிச்சு பாருங்க, அழகா இருக்கும். இவருடனே ராஜாத்திக்கு காலில் விழுந்து, ஆமான் தயவா என்ன ஒரு விசை மன்னிச்சிருங்க. திரும்ப பார்க்கும்போது ராஜாத்தியுடைய அந்த பெட்ல யாரு படுத்து கிடக்குறா? என் கண்ணு முன்னாலேயே இந்த காரியத்தையா செய்வ? யாராங்க, வாங்க இவனை தூக்கி போடுங்கன்னு சொன்னோன்னா ராஜாவுக்கு சரியான நேரத்தில் அடுத்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. ஆமான் மொர்தேகாய்க்கு தூக்கி வைக்கப்பட்ட மரம் ரெடியா இருக்கு. இனிமேல் நாங்க ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி கஷ்டமா இருக்க ராஜாவே, நமக்கு செலவும் ஆகும், அவரே செலவு பண்ணி வச்சிருக்கிறாரு, போடுங்க அதே தூக்கு மரத்துல. அல்லேலூயா. சத்துரு எவ்வளவு அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு படைபலம் உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவனா இருந்தாலும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சில நேரத்தில் அவருடைய திட்டத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. சின்ன மூளை பார்த்தீங்களா, அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நமக்காய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்க அடுத்தடுத்த வசனங்களை வாசி பார்க்கும்போது அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தூக்கிலிடப்பட்டார்கள். எந்த நாளில் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் சதி திட்டம் தீட்டினானோ அதே நாளில் யூதரின் பகைஞர் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். ராஜாவுடைய உத்தரவின் பேரால். வாசல் காவலனா இருந்த, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த எளிய யூதன் ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, ஒட்டுமொத்த நாடுகளிலும் அந்த எஸ்தர் 8வது அதிகாரம் 3வது வசனம், நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தேகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. 4வது வசனம் சொல்லுகிறது, மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். ஹலோ, மொர்தேகாயுடைய ஆரம்பம் ராஜாவுடைய அரண்மனையிலே சின்ன போஸ்ட், எளியவன், வாசல் காவலாளன். ஆனால் வேளை வந்தபோது ராஜாவுடைய அரண்மனையில் இந்த மொர்தேகாய் தான் பெரியவனா இருக்கிறான். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள் தலையை நிமிர பண்ண மாட்டாரா? தலை குனிந்திருந்த அனுபவம் மாறி உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதுக்கு மொர்தேகாய்க்கு உள்ளாக இருந்த குணம் என்னன்னா,
அவன் அவனுடைய வேலையில உண்மையா இருந்தான். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, பொறுமையா இருந்தான். தன் இனம் அழிய போகிறது என்ற செய்தி கேட்ட உடனே அவன் தன்னை மாத்திரம் காத்துக்கொள்ள போராடல, ஒட்டுமொத்த ஜனங்களின் அழிவிலிருந்து பாதுகாக்க ராஜ சமூகத்தில் எஸ்தரை போய் மன்றாட அவன் உறுதுணையாயிருந்தான், சொல்லி கொடுத்தான். அந்த மொர்தெகாய்க்கு அந்த உயர்வை இந்த மாதத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்திட்டா யாரும் அதை தடுக்க முடியாது. எந்த மனித சக்தியாலும் தடுக்க முடியாது, எந்த சத்ருவுடைய கிரியையினால் தடுக்க முடியாது. எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் பாடுவோம். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் பாடுவோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா